எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க குட்டி மினி விலாக் பார்க்கலாம். என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்களான்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் கேரளாவில் ஸ்பெஷலான அல்வா தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம். சரி நம்மளும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு, இது வந்து என்ன மாவில் செய்கிறோன்னா, மைதா மாவில் தாங்க செய்கிறோம். மைதா மாவு வந்து 1 கப் நாங்கள் மாவு எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கம்மியாகவே செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு 1 கப் மாவு எடுத்து அதுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி 8 மணி நேரம் வந்து ஊற வச்சாச்சுங்க. அதை ஊற வச்சு லாஸ்ட்டாக அதுலேருந்து வடிகட்டி அதில் வர அந்த பால் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுலேருந்து 1 கப் பாலுக்கு 1½ கப் சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததும் இந்த பாலை எடுத்து அதில் ஊற்றியாச்சுங்க. ஊற்றி வந்து ஃப்ளேவருக்கு வந்து இதுக்கு வந்து கலர் பொடி போட்டோம். அதை போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கிளறிக்கிட்டே இருக்கும்போது வந்து அடிப்பிடிக்காமல் அது நல்லா ஃப்ரீயாக நம்ம கிளறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணுங்க. தேங்காய் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு விடுறோமோ அப்போ தாங்க அல்வா நல்லா இதாகும். இந்த தேங்காய் எண்ணெயிலே வெந்து நல்லா வரலாம். அது நல்லா 1/2 மணி நேரம் ஃபுல்லாக கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அது ஒரு பதம் தெரியும். நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா அது திரண்டு வருங்க. அப்போ வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சைடில் வந்து என்ன பார்த்திங்களான்னா வெள்ளை எள்ளு ஒரு ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வெள்ளை எள் தூவி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து அல்வா இந்த சைடு ரெடி ஆகிட்டே இருக்குங்க. பாருங்கள் நல்ல ஒரு பதத்துக்கு வந்துச்சு. இப்படி கிண்டி பார்த்தோம்னா அந்த மாதிரி அடியில் ஒட்டாமல் வரணும். நெய் விட்டு லாஸ்ட்டாக வந்து இப்படி கிண்டி ஒரு பதத்துக்கு வந்துடும். நல்லா பார்த்துக்கோங்க. மேலால் நம்ம முந்திரி தூவி விட்டுக்கிட்டோங்க. முந்திரி வந்து வறுத்தும் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கிட்டோம். நாங்கள் வந்து இதை பாருங்கள் தெரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும் அல்வா எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சாச்சுங்க. மாற்றி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சோம், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணாதாங்க தெரியும். நாங்கள் செஞ்சு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.